ಹರಿಬೋಲ್ ದಂಡೋತ್ ಪ್ರಣಾಮ್. நான் சில பக்தி வினோத் டாக்கூருக்கு சரணாகதி புத்தகம் படிச்சுட்டு இருந்தேன். சரணாகதிக்கு 6 ಅಂಗಗಳು, அதில் 4வது அவசிய ரக்ஷிபே கிருஷ்ண விஸ்வாச பலன. கண்டிப்பாக பகவான் கிருஷ்ணர் என்னை காப்பாற்றுவார், அந்த நம்பிக்கையுடனே வாழ்வது. நம்ம எல்லாம் அப்படி தான் சொல்லிகிட்ருக்கோம், கிருஷ்ணர் தான் எல்லாம் பண்ணிகிட்ருக்காரு, நான் முழு கிருஷ்ணருக்கு நம்பி தான் வாழ்விட்டுருக்கேன். பட் உண்மையாக அது வாழ்வதுச்சுன்னா எப்படி? நேற்று ஒரு கீர்த்தன் பாடனே, இன்றைக்கி அதில் 2வது கீர்த்தன். तुम्ही त मारी बये जारे के तारे राखीते पारे लव इच्छा तव इच्छा बस त्रिभुवन. ब्रह्मा आदि देवगण तव दास आगमन करे तव आज्ञार पालन. ओ भगवाने நீ யாருக்கு கொல்லன்னு சொல்லியிருந்தா அவருக்கு யார் காப்பாற்ற முடியும்? இந்த 3 உலகம், இந்த எல்லா சிருஷ்டி என்ன பார்த்துட்டு இருக்கோம், எல்லாம் உன் கண்ட்ரோலில் இருக்குது. தேவதைகள் பிரம்மா எல்லாமே உனக்கு சேவகர். நீ என்ன சொல்லுங்க அப்படி தான் பண்ணுவாங்க. तव इच्छा मते जत ग्रह गण अविरत शुभ अशुभ फल करे दान रोग शोक मृति भय तव इच्छा मते है तव आज्ञा सदा बलवान. இந்த உன் இஷ்டம் போலேதான் கிரகங்கள், கிரக ಚಲೋ, மங்களம், சனி, நவகிரக ಚಲೋ, அது இருந்தால் சரி, நட்சத்திரங்கள் இருந்தால் சரி, அது உன் விருப்பம் போலே தான் பலன் கொடுத்துட்டு இருக்கு. உன் இஷ்டம் போலே தான் நோய்கள், சோகம், சாவு, துன்பம், பயம் ஜீவன்களுக்கு பிடிச்சிருக்கு. உனக்கு தாண்டி ஒன்றுமே நடக்காது. तव भये वायु भय चंद्र सूर्य समुदाय स्वस्व नियमित कार्य करे तुम्ही त परमेश्वर परब्रह्म परात्पर तव बास भकत अंतरे. உன் பயத்தில் தான் காற்று போயிட்டுருக்கு, வந்துட்டுருக்கு. சூரியனும் சந்திரனும் உதயிச்சிட்டு இருக்கான். நீந்தா முழு முதல் கடவுள் பரமேஸ்வரன், நீந்தா பரபிரம்மன், நீந்தா பரமசத்தியம். நீ எப்பவுமே உன் பக்தர் இதயத்தில் வாசம் பண்ணிட்டு இருக்க. சதா சுத்த சித்த காம் भक्त वत्सल नाम भक्त जनेरा नित्य स्वामी तुम्ही तर राखी बेजारे के तारे मारिते पारे सकल विधीर विधि तुम्ही. நீ எப்பவுமே சுத்தமாக இருக்கு, சித்தா, எல்லா ஆசைகள் நிறைவேறிடும், எல்லாம் நிறைவேறிருக்கு. அந்த மாதிரி எந்த ஆசை கிடையாது. சித்த காமா, எல்லா ஆசைகளும் நிறைவேறிருக்கு. இப்போ ஆசைப்பட்டால் கூட நிறைவேறிடும். உனக்கு பேர் ஒன்று பக்த வத்சலாச்சலி. பக்தருக்கு நீ நித்தியமான சுவாமி. நீ யாருக்கு காப்பாற்றிட்டு இருக்க சொன்னால் ಅವ್ರಿಗೆ ಯಾರು ಕೊಲ್ಲ முடியும்? ಎಲ್ಲ ವಿಧಿಗೆ ವಿಧಿ ನಿಂದ ತೋಮಾರ ಚರಣೆನಾಥ್ ಕರಿಯಾಛೆ ಪ್ರಣಿಪಾತ್ ಭಕತಿ ವಿನೋದ ತವ ದಾಸ್ ವಿಪದ ಹೈತೆ ಸ್ವಾಮಿ ಅವಶ್ಯ ತಾಹಾರೆ ತುಮಿ ರಕ್ಷಿಬೆ ತಾಹಾರ ಏ ವಿಶ್ವಾಸ್. ಓ ಭಗವಾನೇ, நான் உன் சேவகன், உன் தாமரை பாதத்தில் முழுசாக சரண் எடுத்திருக்கேன். எனக்கு நம்பிக்கை இருக்குது, எல்லா விதமான ஆபத்துலையும் நீ எனக்கு காப்பாற்றுவே சொல்லி. இது கீர்த்தனை. இங்கே தொடங்கினது எப்படி? பகவான் யாருக்குமே கொல்லன்னு சொல்லியிருக்காரு, அவருக்கு யாருமே காப்பாற்ற முடியுமா? என்ன
மகாபாரதம், பாகவதம், ராமாயಣ எக்கச்சக்கமாக உதாಹರಣೆ கொடுக்கலாம். பகவான் முடிவெடுத்தார் ஒருத்தருக்கு கொல்லணும், அவனுக்கு யாரும் காப்பாற்ற முடியாது. பகவான் இஷ்டம் போல தான் இந்த உலகம் நடக்குது. இந்த விசாரம் நமக்கு இருக்கணும். நம்ம பகவானுக்கு சரணெடுத்திருக்கோம் சொன்னால் அந்த பகவான் யாரு? அவர் இஷ்டம் போல தான் இந்த உலகமே நடக்குது. பிரம்மா தேவதைகள் எல்லாமே அவருக்கு தாசிகள். அவர் என்ன சொல்லுவார் அப்படி தான் பண்ணுவாங்க. நமக்கு தேவதைகள் இருக்கலாம், பிரம்மா சிவன், இவங்களெல்லாம் பகவானுக்கு சேர்ந்தவர். பகவான் சொன்ன போல பண்ணுவாங்க. அப்போ நம்ம நேராக பகவான் கிட்ட போகலாமே. நமக்கு ஏதோ கஷ்டம் இருந்தா அவங்களும் பகவானுக்கு மீறி ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம அவங்களுக்கு எல்லாம் மதிப்பு கொடுக்கணும், பகவானுக்கு சேர்ந்தவர் சொல்லி. இல்லை அவங்கள கருணை நமக்கு எதுக்கு வேணும்? நம்ம கூட பகவானுக்கு சேர்ந்தவராகணும், பகவானுக்கு பார்சதராகணும், பகவானுக்கு சேவைக்க வேண்டி அவங்களுக்கு கருணை வாங்கலாம், தவறு கிடையாது. பகவான் இஷ்டம் போல தான் நவகிரகங்கள் இருந்தால் சரி, நட்சத்திரங்கள் இருந்தால் சரி, நல்லது கெட்டது நடந்துட்டுருக்கு, அவங்களெல்லாம் பகவான் இஷ்டம் போல தான் பண்ணிட்டு இருக்கான். நம்ம பகவானுக்கு விரோதமான பாதையில் போனால், நம்ம நாஸ்திகராக இருந்தால் நமக்கு இதெல்லாம் தொந்தரவு கொடுக்கும். நம்ம பகவான் பக்தர், இவர் யாரும் நமக்கு ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம பகவான் நாமம் பண்ணலாம், அபராதங்கள் பண்ணி அப்புறம் எங்கே ஓடனா என்ன ஆக போகுது? எப்போ நம்ம பகவானுக்கு சரணடைக்க மாட்டோம், அப்போதான் நமக்கு நோய்கள், சோகம், சாவு, பயம் இதெல்லாமே வாழ்க்கையில் வரும். அப்போ ஒரு கேள்வி இங்கே வரல, இப்போ பக்தி பண்ண நமக்கு இதெல்லாம் வராதா சொல்லி. உண்மையாக வராது, நம்ப முடியல சொல்லி பார்க்கலாம். பிரஹ்லாதனுக்கு அவர் அப்பா பயம் காட்டினது உண்மையா பொய்யா? பிரஹ்லாதனுக்கு பயம் வந்ததா? இல்லை. நோய், ஒரு பக்தனுக்கு நோய் வருது, அது கூட அது தாங்கிறது சக்தி கூட வருது. சோகம் எல்லாருக்கும் இருக்குது இந்த ஜீவன்களுக்கு. பட் பக்தனுக்கு திருப்பி ஒரு எப்படி சொன்னால், ஒரு தீ, அதுக்குள்ளே ஒரு நிறைய பேர் இறந்து போவான். ஒருத்தன் ஏதோ ஒரு நல்லா தன்னை காப்பாற்றுறது போல வர்றது இது பட்டிருந்தா அவனுக்கு ஒன்றுமே ஆகலை. அந்த மாதிரி இந்த உலகத்தில் பாண்டவருக்கே ஒரு துக்கம் வந்திருக்கு, மீராபாய்க்கே வந்திருக்கு, பிரகலாதனுக்கு வந்திருக்கு. வெளியில் பார்த்தா எப்பவுமே பகவான் அவர் கூட இருந்தார். பிரகலாதனுக்கு ஒரு பெரிய மலையிலே அப்படி கடலில் தூக்கி விட்டார். அங்கே பகவானே பிடிச்சார், திருப்பி போயாச்சு. கடைசி நரசிம்மராயி வந்தாச்சு பகவான். பாண்டவர்களுக்கு திரௌபதிக்கு சாரி போல வந்திருக்காரு. நம்ம பிரச்சனை என்ன சொன்னால், நம்ம பகவான் பஜனை பண்ணிகிட்டு இருக்கோம், கஷ்டம் வரும்போது இங்கே அங்கே ஓடி போயிடுவோம். இப்போ அது உண்மையான சரணாகதி கிடையாது. நிறைய வாட்டி ஜோயிசர்கிட்ட போயிடுவோம், நிறைய வாட்டி இந்த சித்தாயனா இது பார்த்துட்ருக்கான் அவன்கிட்ட போயிடுவோம், நிறைய வாட்டி ஏதோ வேறு ஒரு கோயிலில் போயிடுவோம், நிறைய வாட்டி வேறு ஒரு குரு கிட்டே கூட போயிடுவோம். ஒரு குருவில் கூட நம்பிக்கை கிடையாது. சரணாகதி இங்கே இருக்குது. இப்போ அதுக்கு பலன் என்ன ஆயிருக்கு? இல்லை, பகவான் பக்திக்கு கூட அபராதமும் பண்ணிகிட்டு இருக்கோம். நமக்கு தெரியுது நான் தவறு பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லி விட முடியல. அதுக்கு வேண்டியதாக சாது இருக்கணும் கூட. நேற்று குரு மகாராஜ் சொல்லிட்டு இருந்தார், கோபி சொன்னா எப்போவுமே அனுகத்தியத்தில் இருக்க. அனுகத்திய சொன்னால் மேலே உள்ள பக்தர் சாது
ಗೆ சாது சொன்ன போல இருப்பான், சுவாதந்திரமாக இருக்க மாட்டான், தன் இஷ்டம் போல வாழறது கோபிக்கு கிடையாது சொன்னார். அட்லீஸ்ட்டு எல்லாருமே சொல்லுவான் சாதுவே இல்லை, நமக்கு சாது சங்கம் இல்லை, அது இல்லை. குரு வர்க்கத்தின் அனுகத்தியத்தில் இருக்குன்னு சொன்னார். நேற்று யாரை சொன்னார், சாது புத்தகம் இல்லையா சொல்லி கேட்டார். கிரந்தம் இல்லையா, பாகவதம் படி, சைத்தன்ய சரிதாமத்தை படி, அவருக்கு மாற சொல்லிட்டு இருந்தார். பாகவதம் படிக்கிறது இல்லை சைத்தன்ய சரிதாமத்தை படிச்சுட்டு இருக்கோம். சரி, படிக்கிறதுக்கு அர்த்தம் என்ன? நம்ம நிறைய புத்தகம் படிப்போம், நிறைய ஹரிகதா கேட்போம். பரம் குருதேவ் சில பக்தி பிரமோத புரி கோஸ்வாமி டாக்கூர் சொல்லிட்டு இருக்காரு, நம்ம என்ன படிச்சுட்டு இருக்கோம், என்ன கேட்டுட்டு இருக்கோம், அதுக்கு சிந்தனை பண்ணுறது மனன. சிந்தனை சொன்னால் என் வாழ்க்கையிலே என் பக்தியில் இந்த விஷயங்களை நான் எப்படி கொண்டு வர்றது. மனன சொன்னால் இதுக்கு சாரம் வேறவங்களுக்கு சொல்கிறது, ஹரிகதா இது. அப்போ அது நம்ம வாழ்க்கையில் வரும். நம்ம கேட்டோம், நல்லா பேசினார் பிரபு, நல்லா பேசுவார், அவர் நல்லா பாடுவார், திருப்பி யூஸ்லெஸ். அது கேட்டதில் நான் வாழ்க்கையில் என்ன கொண்டு வந்தேன், எல்லாம் கொண்டு வர முடியாது, எனக்கே தெரியும். ஒரு படிப்படியாக பகவான் பக்கம் போகணுமா, இல்லை இங்கே இருந்து இந்த உலகம் ரசிக்கணும். யாரும் ரசிக்கலை இதுவரை. இந்த உலகத்திலே ரோகம், நோய், சோகம், துன்பம், மிருத்தி, சாவு, பயம் எல்லாருக்குமே இருக்கு. இப்போ நம்ம சிந்தனை எப்படி இருக்கணும், பகவான் லோகத்தில் போகணும், பகவான் சேவை பண்ணணும். அந்த சிந்தனை இங்கே வரணும். பகவான் என்ன பண்ணிட்டு இருக்கார் ஃபர்ஸ்ட் அது தெரிஞ்சிருக்கணும். என்ன சேவை பண்ணுவீங்க, நான் பூ மாலை தான் போட்டிட்டு இருப்பேன், அவருக்கு பூ மாலை தேவையாக இருக்கா இன்னைக்கு, அது தெரிஞ்சிருக்கணுமே. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு, இப்போ என்ன சேவை பண்ணணும். அப்போ பகவான் ராதாகிருஷ்ணருக்கு அஷ்டகாலி லீலா கொடுத்துருக்கு நமக்கு. அவங்களுக்கு காலம் என்ன பண்ணுவாங்க, மத்தியானம் என்ன பண்ணுவாங்க, இப்போ அந்தந்த டைமில் என்னென்ன லீலை பண்ணிட்டு இருக்காரு, அதுக்கு அனுகூலமாக தானே சேவை பண்ணுவீங்க. எப்போவுமே மாலை போட்டு உட்காந்து நடந்துடுமா. நம்ம பகவான் கூட ஒரு சம்பந்தம் பண்ணுறது, அந்த சம்பந்தத்தில் என்ன சேவை பண்ணுவோம், அந்த சிந்தனை நம்ம உணர்வில் வந்தாச்சு சொன்னால் இந்த நோய், சோகம், கவலை, சாவு, பயம் இதெல்லாம் போயிடும். நம்ம இந்த உலகத்தில் வாழ்வும்போ வயசாயிருக்கு, நோய் ஆயிருக்கு, எப்படி இருந்தால் கூட சொன்னேன்ல, பிரகலாதனுக்கு தீல உட்கார வச்சா கூட அவருக்கு இது ஒன்றும் தெரியாது. ஏன், அவர் பகவான் சிந்தனை பண்ணிட்டு இருக்காரு. நம்ம பகவான் நாம பண்ணிட்டு இருக்கோம், பகவான் பற்றி சிந்தனை பண்ணலை. எப்போ நம்ம உணர்வுலே, நம்ம மனசுலே, நம்ம இதயத்திலே பகவானுக்கு லீலைகள் சிந்தனை வந்துடுமோ இதெல்லாம் போயிடும். இப்போ அடுத்து சொல்லிட்டு இருக்காரு, காத்திருந்தா சரி, சந்திரன் சூரியன் எல்லாருக்கும் நீ ஒரு வேலை கொடுத்துருக்கு, அவர் அதே போல பண்ணிட்டு இருக்கான். உனக்கு தாண்டி யாரும் எதுவுமே பண்ணலாம். நீந்தா பரமேஸ்வரன், நீந்தா பரபிரம்மன், நீந்தா பரம சத்தியம். நீ எங்கே இருக்கு, நீ உன் பக்தர் இதயத்திலே இருக்கு. பகவானுக்கு எங்கே தேடணும், ஒரு பக்தன். அப்போ அந்த பக்தன் எப்படி இருப்பான், யார் இதயத்தில் பகவான் வந்தாச்சு அவனும் எப்படி இருப்பான், பணிவு, பொறுமை, வேறவங்களுக்கு மதிப்பு கொடுத்துட்டு தான் மதிப்பு எதிர்பார்க்காம பகவான் நாம பண்ணிட்டு இருக்கான். சொத்து உண்டாக்குறது, ஆளுகள் கூட்டம் பண்ணுறது, தன் கலையை, தன் டேலண்ட் காட்டுறது இல்லை. அவன் எப்போவுமே பகவானுக்கு எப்படி சுகம் கொடுக்கணும். குரு பரம்பரை, குரு வேறு வைஷ்ணவர் மூலமாக அந்த பாவம் வச்சிருப்பான். அந்த பக்தன் தானு சொன்னால் அந்த மாதிரி பக்தனுக்கு இதயத்தில் பகவான் வாசம் பண்ணிட்டு இருக்காரு. யார் எல்லாருக்கும் மதிப்பு கொடுத்துட்டு தான் மதிப்பு எதிர்பார்க்காம அறிநாமம் பண்ணிட்டு இருக்கான், பணிவு பொறுமை வச்சுட்டு. யாருக்கு
நோய், கவலை, சாவு, பயம் தெரியவே தெரியாது. நோய் இருந்தால் கூட எப்போவுமே ஆனந்தத்தில் இருப்பான். யார் கபட்டம் பண்ணாமல் இருக்கான், யார் பொறாமை பண்ணாமல் இருக்கான். யார்கிட்ட நம்ம போகும்போது நம்ம நோய் குறைஞ்சிட்டு இருக்கு, நம்ம கவலை போயிட்டு இருக்கு, நமக்கு சாவுಗೆ பயம் எல்லாம் பயம் போயிட்டு இருக்கு. நம்ம இதயத்தில் ஒரு ஆனந்தம் வருது, ஒரு அமைதி வருது. அவர் இதயத்தில் பகவான் இருக்காரு, அவருக்கு சங்கம் பண்ணுங்க. பகவானுக்கு ஒரு பேர் இங்கே சொல்லிட்டு இருக்காரு, பக்த வத்சல. வத்சல சொன்னால், வத்ச சொன்னால் கண்குட்டி. இந்த பசு குழந்தை பெற்றும்போ அந்த கண்குட்டிக்கு உடம்புல என்ன ரத்தம் இதெல்லாம் இருக்கும், தன் நாக்கு வச்சு நெக்கும். பகவான் அப்படி இருக்காரு. அந்த பக்தன் யார் இருக்கான் சொன்னேன்ல, இப்போ எப்படி இருப்பான் சுத்த பக்தன். அவனுக்கு எல்லா குறைகளையும் எடுத்துடுவார், அவனுக்கு தோஷம் எடுத்துடுவார். அந்த பக்தன் எப்படி இருப்பான், பகவான் தான் எனக்கு எல்லாம் அந்த மாதிரி வாழிட்டு இருப்பான். அந்த மாதிரி பக்தனுக்கு யார் இதயத்தில் பகவான் வாழிட்டு இருக்காரு, யார் இப்படியெல்லாம் பகவான் சேவை தான் பண்ணிட்டு இருக்கான், அவனுக்கு பகவான் எப்பவுமே காப்பாற்றுவார். அவனுக்கு யாரும் கொல்ல முடியாது. பகவான் எல்லா விதிக்கு விதி சொல்லிவிட்டாரு. அவன் பகவான் சேவை, பகவான் திருப்திக்கு எப்படி வாழ்விட்டு இருக்கான் அந்த மாதிரி பக்தன் சொன்னா, அவன் வாழ்க்கையில் நோய் இருக்கலாம், அவனுக்கு சோகம் இருக்கலாம். சோகம் சொன்னால் சோகத்துக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஒன்று, இந்த நோய்கள் நம்ம கஷ்டம் கொடுத்துட்டு இருக்கு. ஒன்று, நம்ம குடும்ப வாழ்க்கையில் வாழ்விட்டுருக்கோம். அம்மா, அப்பா, கணவன், மனைவி, குழந்தைகள், அவங்களும் இந்த மாதிரி பக்தனுக்கு விரோதமாக இருக்காங்க. இல்லை ரொம்ப அவன் யார் மேலே பற்றுதல் வச்சுருக்கான், அவங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க, இல்லை இறந்து போயிடுவாங்க. இந்த மாதிரி சோகத்துக்கு காரணம் என்ன, நமக்கு நான் நினச்ச போல வாழ்க்கை நடக்கலாம், பண பிரச்சனை இருக்குது, இல்லை குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது, என் வீட்டுக்காரர் எனக்கு பக்தி பண்ண விடலை, என் மகன் தண்ணி போட்டுட்டு இருக்கான், இல்லை மகள் இதெல்லாம் நம்ம சோகத்துக்கு காரணம். இந்த மாதிரி நிலைமையில கூட யாரு பகவான் சேவை விடலாம், பகவான் திருப்திக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கான். சாவுக்கு இவ்வளோ பயமே கிடையாது. இந்த மாதிரி பக்தன் இதயத்தில் தான் பகவான் வாசம் பண்ணுவார். இந்த மாதிரி பக்தனுக்கு தான் பகவான் காப்பாற்றுவார். அவர் அப்படி வாழ்விட்டு இருக்காரு. பிரகலாதன் அப்படி வாழ்விட்டு இருந்தார் தான் பகவான் காப்பாற்றினார். திரௌபதி அவ்வளோ நம்பியிருந்தா கிருஷ்ணனுக்கு, அதான் அந்த சபையில் சாரி ஆகி வந்துட்டார். நம்ம கிருஷ்ணர் நமக்கு காப்பாற்றுவார் அந்த நம்பிக்கை உடனே வாழ்வது சொன்னால், நோய் இருந்தால் சரி, கவலை உள்ள சூழ்நிலை இருந்தால் சரி, சாவுக்கு உள்ள பயம் இருந்தால் சரி, நம்ம இந்த விஷயங்களுக்கு நம்ம வாழ்க்கையில் எடுக்காம நம்ம பகவானுக்கு சேவை, பகவானுக்கு எப்படி திருப்தி பண்ணுறது, பகவான் நாமம் கூட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறது, அப்போ பகவான் நம்ம கண்டிப்பாக காப்பாற்றுவார். ஒரு சாது சும்மா பேருக்கு இப்போ பிருந்தாவனத்தில் ரொம்ப ஃபேமஸ் ஆகிருக்காரு. அவருக்கு பேர் என்ன வந்திருக்கு, எப்படி ஃபேமஸ் ஆனார், அவருக்கு 2 கிட்னி இல்லை, அவர் இருக்காரு சொல்லி. அப்போ என்ன சொல்லுவீங்க, பகவான் ஒரு விதத்தில் இருக்கார், பகவான் காப்பாற்றிட்டு இருக்காரு சொல்லியா? ஒரு விதத்தில் உண்மைதான். பட் அவர் வேறவங்களுக்கு பக்தியில் கொண்டு வர முடியல, தன் பேர் புகழ்ச்சியை வேண்டி பண்ணிட்டு இருக்காரு.
அப்படிப்பட்டவங்களல்ல. யார் பகவான் சேவைக்கு வேண்டிதா, திருப்திக்கு வேண்டிதா சாதனை பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு பகவான் காப்பாற்றுவார். அவர் 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 இது எப்படி இருக்குது, பகவான் விருப்பம் போல தான் எல்லாம் நடக்குது. பகவான் யாருக்கு கொல்லணும்னு சொன்னால் யாரும் காப்பாற்ற முடியும்? அவர் தன் வாழ்க்கையில் சுகம் இருக்கணும், இல்லை தான் நல்லா இருக்கணும், அதுக்கு வேண்டி அவர் சாதனை பண்ணலை. அவங்களும் காரணங்கள் இருக்குது, வயசாயிருக்கு, நோய் இருக்குது, கவலை இருக்குது, குடும்பத்தில் ஏதோ பிரச்சனை இருக்குது, பயம் இருக்குது. எந்த விதமான சூழ்நிலை கூட பகவானுக்கு எப்படி சேவை பண்ணணும், பகவான் நாம எப்படி பண்ணணும், அந்த சாதனை சரியாக பண்ணிகிட்ருக்கான். அவங்களுக்கு கண்டிப்பாக பகவான் காப்பாற்றுவார். இப்போ இங்கே நமக்கு இந்த கீர்த்தனில் என்ன இது, பகவான் நம்ம காப்பாற்றுவார். பட் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், பகவான் சுகத்துக்கு வேண்டி, பகவான் திருப்திக்கு வேண்டி. ஹரிநாமம் இங்கே இருக்குது, அங்கேயே இருக்குது. எங்கே ஹரிநாமம் பண்ணி அங்கே போயிடுவோம், அப்படியெல்லாம் அங்கே கூட ஹரிநாமம் இருக்குது. அங்கே ஸ்ரீமதி ராதாராணி கூட ஹரே கிருஷ்ண நாமத்தை ஜபம் பண்ணுவான். இது ஒரு இது வச்சு அங்கே போயிடுவோம், அப்படியெல்லாம் அங்கே போய் ஹரிநாமம் பண்ணணும். ஹரிநாமம் அபராதம் இல்லாமல் பண்ணி நம்பிக்கை சரணாகத்தியோடனே வாழனா கண்டிப்பாக நம்ம பகவான் காப்பாற்றுவார். நம்ம சேவை பாவையில் இருக்கணும். எப்போவுமே நான் பகவான் சேவை பண்ணுவேன், எந்த விதமான சூழ்நிலையில் அந்த பாவம். ஹரி தண்டவத் பிரணாமம்.